ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திக் ராஜா கதையில் ஜூலை 8 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ வாங்க பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் திதி கொடுக்கறத பார்க்குறாங்க. அதே நேரத்தில் அந்த வில்லி அவங்க அம்மாவை திதி கொடுக்குற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து கார்த்தி இவன் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்கள எப்படி தடுக்கிறது அப்படின்னு ஹீரோயினுக்கு ரொம்ப பெரிய கவலையா இருக்கு. அப்பதான் அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்களோட மாமாவுக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டெண்ட் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொன்னதோட, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துட்டு சித்தி அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவரை எங்கேயாவது மறைச்சு வைங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, என்னம்மா, இப்பதான் திதிக்கு அவரு சாப்பாடை கரைக்கிறதுக்கு குளத்துக்குள்ள இறங்கியிருக்காரு அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க எப்படியாவது சமாளிச்சுதான் ஆகணும், எப்படியாவது சமாளிங்க அப்படின்னு சொன்னதோட உடனே அவரும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இவங்க ரெண்டு பேருமே எப்படியாவது வந்து நிறுத்தணுமே அப்படின்னு ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த சகலம் என்ன பண்றாருன்னா, நேரா அவர் மாமா கிட்ட, இங்க பாருங்க மாமா, வழக்கம் போல சின்ன மாமியார் அவங்க வேலையை காமிச்சிட்டாங்க, அவங்க அத்தையை கூட்டிக்கிட்டு இங்கே தான் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதும் அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சொல்றீங்க? அப்ப அவர் சொல்றாரு, ஆமா, என்னடா இது, சின்ன மாமியார் அமைதியா இருக்காங்களே அப்படின்னு எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்துச்சு. பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்ப என்ன பண்றது? அதுக்கு அவர் சொல்றாரு, சரி, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு இருக்காருல்ல, அவருக்கு சீக்கிரம் ஃபோன் பண்ண அப்படின்னத்தோட அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டன் பண்ணத்தோட இது மாதிரி விஷயத்த சொல்றாங்க. இது கேட்டதும் அவர் சொல்றாரு, நான் இப்ப பக்கத்துல தான் இருக்கேன், வந்துடுறேன் அப்படின்ட்டு வராரு. வந்துட்டு கரெக்டா அந்த வில்லி வந்து நேரா அக்கா கிட்ட, அக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு உண்மை தெரிஞ்சு போயிரும் பாரு அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வந்து நின்று பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு தண்ணியில மூழ்குறாரு. எந்திரிக்கிறது என்னவோ அந்த ஃப்ரெண்டு. இதை பார்த்ததும் வில்லிக்கு பேரதிர்ச்சி. இன்னொரு பக்கம் ஹீரோ எப்படியோ அந்த பக்கமா தப்பிச்சு போயிடுறாரு. அப்ப அவரை நேரா மேலே ஏறி வராரு. இதை பார்த்ததோட நம்ம வில்லிக்கு பேரதிர்ச்சி. அக்கா, மாத்திட்டாங்கக்கா, மாத்திட்டாங்க அப்படின்னு. அப்ப அக்கா சொல்றாங்க, இங்க பாருடி, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அங்க மட்டும் நீ சொன்னது நடக்கல அப்படின்னா இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். மறுபடியும் அதே மாதிரி நடந்துருச்சு. ஏண்டி என் உயிரை போட்டு வாங்குற அப்படின்னு. அதே நேரம் பாட்டி வந்துட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்ததோட, ஈஸ்வரி வாமா, என் பொண்ணுக்கு திதி கொடுக்கறத பார்த்துட்டு போலான்னு வந்தியா, வாமா அப்படின்னு சொன்னதோட செம ஷாக் ஆகுறாங்க நம்ம வில்லி. என்னடா இது, இவ வேற கூப்பிடுறாளே, அக்காக்காரி போயிட்டானா அதுக்கப்புறம் எல்லாரும் உறவாகிருவாங்களே அப்படின்னு வில்லி நேரா அக்கா கிட்ட, அக்கா, அந்த பொம்பளை கூப்பிடுற அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு நீ பெயராதக்கா அப்படின்னு சொல்ல, அதே நேரத்துல பாட்டி கூப்பிடுறாங்க, இவ்வளவு தூரம் வந்துட்ட, இங்க வரைக்கும் வந்தானே அப்படின்னு. அப்ப நம்ம அக்கா சொல்றாங்க, இங்க பாருடி, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான், உன்னாலதான் அவங்க என்ன கூப்பிடுறாங்க. இப்ப நான் போகலைன்னா அங்க வந்திருக்கிற தலைவர்கள் என்னை கேவலமா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு நம்ம பாட்டியோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களோட போட்டோ இருக்கு. அந்த போட்டோவுக்கு பூ தூவி சாமியா கை எடுத்து கும்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மாடி, நீ இறந்துதான் இவன் இந்த குடும்பத்து கூட சேரணும்னு இருந்திருக்கோ அப்படின்னு. அப்ப வில்லி வந்துட்டு இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அக்கா அந்த குடும்பத்துக்குள்ள ஒண்ணு சேரவே மாட்டா அப்படின்னு நினைச்சா இவ பாட்டுக்கும் போறாளே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறமா அவங்க வந்துட்டு பூ தூவி சாமியை கும்பிட்டுட்டு நின்றுகிட்டு இருக்கும் பொழுது அந்த கார்த்தியா நடிச்சுக்கிட்டு இருக்கவரு அங்கேருந்து வராரு. வந்துட்டு, அத்தை வந்துட்டீங்களா அத்தை, பாத்தீங்களா அத்தை என் அம்மாவோட கெதிய, எனக்காக எங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் நம்ம அக்காவுக்கு அந்த இடத்துல நிக்கவே முடியல. நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதே நேரம் வில்லி சொல்றாங்க, அக்கா, அந்த பொம்பளை தான் கூப்பிடுறா அப்படிங்கிறதுக்காக நீ அந்த இடத்துக்கு போயிருவியா? அதுக்கு அக்கா சொல்றாங்க, இது எல்லாத்துக்குமே யாருடி காரணம்? நீ தாண்டி காரணம். நீ மட்டும் என்னை இங்க கூட்டிட்டு வராம இருந்திருந்தா நான் அங்க போறதுக்கான அவசியமே வந்திருக்காரு. உன்னால தாண்டி நானே இங்க வந்தேன் அப்படின்ட்டு, போமா, நீ வீட்டுக்கு வா, வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின் நடந்ததை எல்லாம் பார்த்துட்டு அப்பதான் நிம்மதிப்படுறாங்க. நல்ல வேலை, கடைசி நேரத்துல ஆளு மாத்திட்டாங்க. ஆளு மாத்தாம இருந்திருந்தா இந்நேரம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் திதியெல்லாம் முடிக்கிறாங்க. அதே நேரம்
நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஹீரோவோ யாருமே இல்ல. அப்ப பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு நேரா பாட்டி கிட்ட, பாட்டி இவங்க தான் என் அத்தை அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் ஆரம்பத்திலேயே இவங்க கூட பாசமா பழகியிருப்பேன். இவங்க என் அத்தை அப்படின்னு எனக்கு தெரியாது. கடவுள் இப்படி அவங்கள பத்தின உண்மை தெரிஞ்ச பிறகுதான் நான் வந்துட்டு அவங்க மேல முழுசா பாசம் காட்டணும் அப்படின்னு என் தலையில எழுதியிருக்கும் போல அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, அம்மாடி கவலைப்படாதம்மா, அவளோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும் சரியா. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயினும் சரி பாட்டி, நீங்க போயிட்டு வாங்க பாட்டி அப்படின்னு சொன்னதோட பாட்டியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறமா ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது மாதிரி சித்திதான் தேவையில்லாம அம்மா கிட்ட கண்டதையும் சொல்லி இந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்கிட்டே இருக்காங்க எப்ப பார்த்தாலும், அவங்கள சும்மா விடக்கூடாது இனிமே அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி வீட்டுக்கு போனதோட நம்ம வில்லியோட அக்கா வந்துட்டு நேரா வில்லி கிட்ட, இங்க பாரு, நீ எல்லாத்தையும் சொன்ன, நானும் ஆரம்பத்துல இருந்து நம்பிக்கிட்டே இருந்தேன், எது வேணாலும் ஓகேன்னு நம்பிக்கிட்டே இருந்தேன், நீ கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் வந்துகிட்டே இருந்தேன், இப்ப கடைசியா இங்கேயே கூட்டிட்டு போயிட்ட, திடி கொடுக்குற இடத்துல யாரு இருந்தா அப்படின்னு பாத்தியல, அந்த கிழவியோட பேரன் தான் இருந்தான், வேற எவனோ வருவான் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பாடா படுத்திட்டேன். இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ எங்க கூப்பிட்டாலும் கண்டிப்பா நான் வர்ற நிலைமையில இல்ல. இது மாதிரி நீ எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்க. ஆனா அங்க எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலையே. அங்க அப்படி ஒரு விஷயம் இருந்தா தானே அங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இது கேட்டதும் வில்லிக்கு எதுவுமே சொல்ல முடியல. என்னக்கா இப்படி சொல்ற? இங்க பாருக்கா, நான் சொல்றது எல்லாம் உண்மைக்கா, உன்னை நல்லா ஏமாத்துறாங்கக்கா. அதுக்கு நம்ம அக்கா சொல்றாங்க, இங்க பாருடி, போதும் இதோட நிப்பாட்டு, இனிமே உன் கதையை என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு அக்காவோட மாமாவும் சகலையும் வராங்க. அதோட நம்ம ராஜாவும் வராரு. அவங்க வந்ததோட வில்லிய நேரா அக்காவை பார்த்து, அக்கா இவரு செங்கல் சூளைக்கு தானே போறேன்னு சொன்னாரு, அங்க போயிட்டு வந்தாரா அப்படிங்கிறத கேளுங்க. அப்ப அக்கா நேரா மாப்பிள்ளைய பார்த்து, மாப்பிள்ள நீங்க வந்துட்டு செங்கல் சூளைக்கு போகவே இல்லை, நீங்க வந்து அந்த கிழவியோட திதிக்கு போயிட்டீங்க அப்படின்னு இவ சொல்றான். சொல்லுங்க மாப்பிள்ள, அது எல்லாமே பொய்ன்னு சொல்லுங்க மாப்பிள்ள. அதுக்கு நம்ம கார்த்தி சொல்றாரு, அத்தை நான் ஒண்ணு எங்கேயும் போகலத்த, செங்கல் சூளைக்கு தான் போனேன். இவங்க தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் என் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏன் இப்படி சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு நடிக்காத, ரொம்ப நாள் உன்னோட நடிப்பு இங்க செல்லுபடியாகாது, நீ யாரு எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது சீக்கிரம் தெரிய வரும், அன்னைக்கு உன் நிலைமை எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு. அதுக்கு அக்கா சொல்றாங்க, இங்க பாரு மாப்பிள்ளைய என் கண்ணு முன்னாடியே இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொன்னதோட வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. வில்லி சரியான கோவத்துல அந்த இடத்துல இருந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஈஸ்வரி நேரா மாப்பிள்ளைய பார்த்து, மாப்பிள்ள அவ இப்படி பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவ என்னமோ தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, யாரோ ஒருத்தவங்க அவளை நல்லா ஏமாத்திட்டாங்க, அதனாலதான் அவ இப்படி எல்லாம் உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கா மாப்பிள்ள. இதை கேட்டுட்டு ஹீரோ சொல்றாரு, பரவாயில்லத்த, அவங்க அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக தானே எல்லாரு மேலேயும் சந்தேகப்படுறாங்க, மத்தபடி எனக்கு அவங்க மேல எந்தவித கோபமும் இல்லத்த. இதை கேட்டதோட அக்காவும் சரிங்க மாப்பிள்ள, உங்களை மாதிரி பெரிய மனசு யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா சகல, மாமா, அப்புறம் ஹீரோ 3 பேரும் சேர்ந்து ஒரு ரூம்குள்ள போறாங்க. அங்க போனதோட சகல சொல்றாரு, பாத்தீங்களா, சின்ன மாமியார் சும்மாவே இருக்க மாட்டாங்க போல, எப்படியாவது உன்னை பத்தின உண்மைகளை நிரூபிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட கடைசி நேரத்துல அவங்க சின்ன அத்தைய கூட்டிட்டு வந்துட்டாங்க. நல்ல வேளை நான் எப்படியோ வந்துட்டு சமாளிச்சுட்டேன். ஒருவேளை நான் மட்டும் சமாளிக்காம இருந்திருந்தா அங்க என்ன நடந்திருக்கும் தெரியுமா, இன்னரும் நீங்க தான் வந்துட்டு பாட்டியோட பேரன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்ப மாமா சொல்றாரு, மாப்பிள்ள இதே மாதிரி எத்தனை நாள் மாப்பிள்ள நம்ம சமாளிக்க முடியும்? அதுக்கு சகல சொல்றாரு, எப்படியாவது கும்பாபிஷேகம் வரைக்கும் சமாளிச்சுதான் ஆகணும், அப்பதானே அவங்க அம்மா எப்படியாவது குடும்பம் ஒண்ணு சேரணும்னு சொல்லி அவங்க சத்தியம் வாங்கினாங்கல்ல, அந்த ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொன்னதோட மாமா சொல்றாரு, ஆமா என் தங்கச்சி சொன்ன மாதிரி இந்த குடும்பம் எப்படியாவது ஒண்ணு சேரணும், அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ள அவகிட்ட உண்மையை சொல்லணும், இப்ப மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவ கண்டிப்பா பேயாட்டம் ஆடிடுவா அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஹீரோ சொல்றாரு, ஆமா கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா அடுத்தடுத்து இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்கு சகல சொல்றாரு, சரி பரவாயில்ல விடுங்க மாப்பிள்ள,
எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வில்லி வந்துட்டு செம்ம கோவத்துல ரூம்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. ச்சே, நம்ம என்ன பிளான் பண்ணாலும் இப்படி ஆகிறதே. அவனை பத்தின உண்மைகளை எப்படியாவது அக்கா கிட்ட நிரூபிச்சு அவனை இந்த வீட்டை விட்டு துரத்துனாதானே நம்மளால பழி வாங்க முடியும் அப்படின்னு. அப்ப வில்லி என்ன பண்றாங்கன்னா கோவமா வெளியில வராங்க. இத வந்துட்டு நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க. சித்தி இந்த நேரத்துல எங்க போறாங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்ப வில்லி நேரா அந்த வில்லனோட வீட்டுக்கு போறத ஹீரோயின் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப எதுக்கு இவங்க இங்க போறாங்க? இது அந்த சிவனாண்டியோட வீடாச்சே. அம்மாவுக்கு இவரை சுத்தமா பிடிக்காது, இவர் வீட்டுக்கு இவங்க எதுக்கு போறாங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. வில்லி நேரா அங்க போயிட்டு சிவனாண்டிய சந்திக்கிறாங்க. இத பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு பேரதிர்ச்சி. ஐயோ, இவங்க என்ன இவனை சந்திக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு வில்லி போனதோட அந்த வில்லனை ஹக் பண்றாங்க. இத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஆகா, இங்க நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு. அப்ப வில்லன் கேக்குறாரு, என்னாச்சு, ஒரே சோகமா இருக்க? வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, எப்படியாவது அக்காவை அவமானப்படுத்தணும், பழி வாங்கணும், அவளை இந்த ஊருக்குள்ள செல்லா காசு ஆக்கணும், உங்களை இந்த ஊருக்குள்ள நம்பர் 1 ஆக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்மளும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த வீட்டுக்கு புதுசா வந்த ஒருத்தன் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதபடி பண்ணிட்டானே. இப்ப நம்ம என்னங்க பண்றது? அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் அவனை பத்தின உண்மையை நிரூபிச்சிடலாம். அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, இன்னைக்கு கூட எப்படியாவது உண்மையை நிரூபிச்சிடலாம் அப்படின்னு தான் அந்த திதி கொடுக்குற இடத்துக்கு நான் அக்காவை அவ்வளவு கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தேன். ஆனா எப்படியோ அவன் தப்பிச்சு போயிட்டான். அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாருமா, அந்த வீட்டுல அவனுக்கு உதவி பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அதனாலதான் அவன் சுலபமா தப்பிச்சிடுறான். இல்லைன்னா அவனை ஈஸியா பழி வாங்கிடலாம் தெரியுமா. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அந்த வீட்டுல அந்த எனக்கு தெரிஞ்சு மாமா உதவி பண்றாரு, அந்த பெரிய மாப்பிள்ள உதவி பண்றான், அவங்க 2 பேரும் தான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவரு அந்த ராஜா சுலபமா தப்பிக்கிறான். இல்லைன்னா அவனை ஈஸியா மாட்ட வச்சிடலாம் அக்கா கிட்ட. இனிமே என்னதாங்க பண்றது? நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் அவன் மாட்டிக்கவே மாட்டிக்கிறானே அப்படின்னு அந்த வில்லியும் வில்லனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அதிர்ச்சி. இவ்வளவு பெரிய கேவலமான ஒரு வேலையை தான் நீ பாத்துக்கிட்டு இருக்கியா? இத உடனேயே நான் அம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் கோவமா வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் வில்லனும் வில்லியும் பேசிக்கிட்டு இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வில்லி மட்டும் வீட்டுக்கு வராங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்ப வந்துட்டு சித்தி வருவாங்க, அம்மா கிட்ட விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வில்லி வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப ஹீரோயின் வில்லிய பார்த்து அங்கேயே நில்லுங்க சித்தி அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லி அதிர்ச்சியாகி, ஏய் என்னாச்சு, இப்ப எதுக்கு என்ன வெளியில நிக்க சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் கூட நீங்க பேசிட்டு வரீங்க, அப்புறம் உங்களை வெளியிலேயே நிக்க சொல்லாம அப்புறம் என்ன பண்றது சித்தி? அதே நேரம் வீட்டுல சத்தம் கேக்குறத பார்த்துட்டு நம்ம ஈஸ்வரி, மாமா, சகல, அப்புறம் ஹீரோ, அக்கா, தங்கச்சி அப்படின்னு எல்லாரும் வராங்க. வந்ததோட ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏய் என்னடியாச்சு, இப்ப எதுக்குடி இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, இத்தனை நாளும் சித்தி மேல நீங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தீங்க, ஆனா அவங்க எப்படிப்பட்ட ஒரு வேலையை பாக்குறாங்க தெரியுமா? உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒருத்தரை போய் இவங்க இப்ப சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. இதை கேட்டதும் வில்லிக்கு பேரதிர்ச்சி. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, ஆகா, நம்ம போனப்ப இவளை திரும்பி பார்க்காம போயிட்டோம் போலயே, இவ நம்ம போய் அவர் கூட பேசிக்கிட்டு இருந்தத பாத்துட்டா போலயே அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன பாதி குரல இப்படி உளறிட்டு இருக்க, என்ன சந்திரா நடக்குதுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னன்னு தெரியலக்கா, ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கா அவ, வாங்கக்கா போகலாம். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி ஒரு நிமிஷம் நில்லுங்க, நீங்க போய் யார பாத்துட்டு வந்தீங்க அப்படிங்கறத நான் அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும்ல. இத கேட்டதும் வில்லிக்கு பேரதிர்ச்சி. அப்ப நம்ம ஹீரோவும் திரு திருன்னு முழிக்கிறாரு, இங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, ஏய் அம்மாடி என்னம்மா ஆச்சு? அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என்னங்க, சித்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சிவனாண்டிய பாத்துட்டு வராங்க. இது கேட்டதோட ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. அப்ப வில்லி வந்துட்டு அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, அவ சொல்றதெல்லாம் பொய்யக்கா,
நான் போய் எப்படிக்கா அவனை பார்ப்பேன்? இத்தனை வருஷமா அவன் கூடயே சேராம நான் இங்க இருந்துகிட்டு இருக்கேன். அவனை எப்படிக்கா போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. இது கேட்டதோட ஈஸ்வரி நேரா அவங்க பொண்ணை பார்த்து, இங்க பாரு, நீ வேற யாராவது ஒருத்தரை பார்த்துட்டு நீ என் தங்கச்சி மேல சந்தேகப்படுற. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நான் போய் நேரடியா என் கண்ணால பார்த்துட்டுதான் சொல்றேன். உங்ககிட்ட வேணும்னாலும் நான் ஆதாரத்தை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒன்னா நின்று பேசிக்கிட்டு இருந்த போட்டோவை காமிக்கிறாங்க. இத பார்த்ததும் ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. அப்ப நம்ம ஹீரோயினோட அப்பா கேக்குறாரு, இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? ஈஸ்வரி, அப்ப இத்தனை நாளும் இந்த வீட்டுக்குள்ள நடக்கிறது எல்லாம் அவன்கிட்ட சொன்னதே நீதானா? என்னடா இது குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயம் எப்படி வெளியில போகுது அப்படின்னு நான் ஆரம்பத்துல இருந்தே பயங்கரமா சந்தேகப்பட்டது இப்ப சரியா போச்சு. எதுக்காக நீ இப்படி இந்த குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டுட்டு வர அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, இல்ல அவ சொல்றது பொய், அந்த போட்டோல இருக்கிறது உண்மை இல்ல அப்படின்னு சொல்லி பார்க்க, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இந்த போட்டோல இருக்கிறது நீதான், நல்லாவே தெரியுது. ஏண்டி இப்படி சொந்த அக்காவையே இப்படி ஏமாத்துற? உனக்கு நான் அப்படி என்னடி குறை வச்சேன்? உன்னை என் சொந்த தங்கச்சியா பார்த்தேன். இது மாதிரி நான் உனக்கு அம்மாவா இருந்தேன். உனக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்தேன். கடைசியில நீ எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்க. இங்க பாரு, அவன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்சீன்னா நீ அப்பவே அவன் கூட போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுக்கடி எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது கேட்டதும் அந்த வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. எப்படியாவது அக்கா கிட்ட சமாதானம் வாங்கணுமே அப்படின்னு பேசுறாங்க. அக்கா, தயவு செஞ்சு சொல்றது கேளுக்கா, எனக்கும் இதுக்கும் எந்த வித சம்மதமும் இல்லக்கா. நான் அவனை திட்டுறதுக்காக தான்க்கா போனேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கு மேல பேசாத. இதுக்கு மேல நீ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா, அம்மா சொல்றது சரிதான். அம்மா உங்களை ஒரு பெத்த மக மாதிரி பாத்துக்கிட்டாங்க. ஆனா நீங்க அம்மாவுக்கே அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கீங்க. இதுக்கு மேலயும் நீங்க இந்த வீட்டுல இருக்கிறது நல்லது கிடையாது. மரியாதையா இந்த இடத்தை விட்டு போங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா வீடியோஸ் கண்டினியூஸா போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.